தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை காலமெனும் நதியினிலே எனும் தலைப்பில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடி குமார் அவர்களின் தலைமையில் இணைய வழியில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இந்நிகழ்வின் காட்சிகளை 3 பாகங்களாக முந்தைய காணொளியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியான 4ஆம் பாகமும் இறுதி பாகமுமான இந்த காணொளியை இப்பொழுது காணலாம். கவிதை வழங்க கவிமாமணி அரசு அவர்கள். ஆதவன் அழகில் அர்ச்சனை மலர்களால் மனங்களில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை உறவுகளுக்கும் கவியரசு கண்ணதாசன் விழா காலமெல்லாம் நதியினிலே என்னும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர்களாக ஒருங்கிணைப்பாளர்களாக கவி மாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் துணை தலைவர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கும், கவி மாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கும், கவி மாமணி ஜே கேத்ரின் மெட்டில் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கும், அனைவரையும் அன்பால் அழைக்கும் நல்லாக்கினியர் ஆவடி குமார் தலைவர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஐயா அவர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்கி என் கவிவரிகளுக்கு செல்கின்றேன். வாழ்க வளமுடன் என் தமிழ் உறவுகளை வணங்குகின்றேன். காலமெனும் நதியினிலே நெஞ்சுக்கு நீதி அதுவே ஆண்டவன் சந்நிதி. நாட்டையே கட்டி ஆண்டவர்கள் எல்லாம் காட்டிய வழிகள் ஞாலத்தின் வழியாகி பதில் இல்லாத புதுமையான கேள்வி. பகுத்தறிவு பெற்ற சிலருக்கோ வாழ்வு இல்லா வாழ்க்கை புதுமையான சுகங்கள். 1 முதல் 10 பாகங்கள் நெஞ்சுக்கு நிம்மதியாய் அர்த்தமுள்ள இந்து மதம். உடனுக்குடன் ஏட்டினில் பாட்டெழுதி பக்குவமாய் படித்தும் நாடக மேடைகளில் மங்கள வழக்குகள் மணிமுகடும் சூடிடவே கீதையில் மனித மனம் கிடைத்திட்ட வரமே. கண்ணனை நினைப்பவர்க்கு சொன்னது பலிக்குமா? கண்ணனை நினைப்பவர்க்கு சொன்னது பலிக்குமா? சம தர்மம் சத்தியம் சமகால வழியோடு உலவும் ஆவிகள் உல்லாச நேயங்கள். சோதனையும் வேதனையும் தொடரான கூட்டோடு எல்லா பாவிகளுக்கும் அல்ல அப்பாவிகளுக்கு மட்டுமே. எல்லா பாவிகளுக்கும் அல்ல அப்பாவிகளுக்கு மட்டுமே. சுகமான சிந்தனைகள் கீதையின் தத்துவங்கள் தெய்வத்தை அணுகிட திறம்பட வாழ்ந்திட சில பல தத்துவத்தின் பெரியது கேட்பின் பெருமை கொள்வாய், சிறுமை கேட்பின் சிறுமையடைவாய். சிறுமை அடைய வேண்டாம். காலம் எனும் நதியினிலே கடந்து சென்றால் நலமாக வாழலாம் வளமாக வாழலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தமிழ் உறவுகளுக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து இரா வாசுகி பொன்னரசு. வாழ்க வளமுடன் உறவுகளே. கண்ணனை நினைத்தார் காலமெல்லாம் கருத்தாய் வாழலாம் என்று கண்ணதாசன் சொன்னதை காலத்தோடு முடிந்தார். தத்துவ சாரெடுத்து தன்மொழியால் எந்நாளும் நிலைக்கின்ற எழில் கவிதை சொன்ன கவியரசர் பாடலை கருத்தாய் சொன்னார். நல்ல கவிதை சொல்லி நயமாக விளங்க வைத்த கள்ளக்குறிச்சி கருத்தான கவியை வாழ்த்துகிறேன், பாராட்டுங்கள். அடுத்து கவிதை வழங்க கவிமாமணி தா வா சாரதி அவர்கள் சென்னை நங்கை நல்லூரில் இருந்து நல்ல கவி வழங்க வருகிறார். தமிழில் ஆர்வமும்
அக்கறையும் கொண்டு தமிழ் பணி ஆற்றுகின்ற ஆற்றலாளர். வா எழுதவா இலக்கிய வகுப்பில் இணைந்து அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தை தொடர்ந்து வருபவர். நல்ல கவி சொல்ல வந்திருக்கும் தாவா சாரதி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. எனக்கு வாய்ப்பளித்த சொல்லின் செல்வர் திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும், எனது ஆசான் திரு கோவிந்தராஜன் பாலு ஐயா அவர்களுக்கும், அவையவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி தொடங்குகின்றேன். நல்ல பல உள்ளம் மகிழ்ந்திட துள்ளல் மிக பாடல் வழங்கிய எங்கள் ஐயன் தந்த வரிகளே சிறப்பாகும். காலம் பல செல்லும் நிலைபெறும் சாகாவரம் பெறும் பல வகை பாடல்களை தந்த கவிஞரை பணிவோமி. இனி வெற்றி படிக்கட்டு நலமுடு கற்றக்கலை முற்றும் திறம்பட பெற்ற துணையத்தன் அருளோடு செயலாற்று. நித்தம் பல துன்பம் எதிர்பட சித்தம் ஒரு செய்கை வெளிப்பட நிட்டை என நிற்கும் மனிதனாய் உருவாகு. திட்டித்திட இன்பம் பெருகிட திக்கத்தவர் இல்லம் நலம் பெற திட்டம் பல நன்கு செயல்பட பணியாற்று. திட்டும் பல செல்வம் நிரம்பிட தட்டும் இரு கைகள் படபட கொட்டும் மீனி இன்பம் மலமல புகழோங்கும். சோகம் உயிர் மாய்தல் தடுத்திட சாகா இனி சட்டம் இயற்றிட கள்ளம் மது ஆலை ஒழித்திட இணைவோமே. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். தாவா சாரதி அவர்கள் தளராத தமிழெடுத்து தன்னார்வ கவி சொல்லி தன்னெடுச்சி கவியாக எந்நாளும் வாழுகின்ற கவியரசர் கண்ணதாசன் காலமெனும் நதியினிலே ஞால மொழியாய் நிலைத்திருக்கும் பாங்கினை நயமாக சொன்னார். நல்ல கவி சொன்ன கவிஞர் தாவா சாரதி அவர்களை வாழ்த்துகிறேன். பாராட்டுக்கள். முனைவர் தா சங்கீதா அவர்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவம் இயக்குனராக நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். தமிழ் பேராசிரியராக பணியாற்றுகின்ற பெரும் பணியோடு தமிழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். எல்லா தமிழ் அமைப்புகளோடும் இணக்கமாகவும் அணுக்கமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சிறப்பாக தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை அழகுபட எடுத்து வைக்கின்ற ஆற்றலை பெற்றவர். கொங்கு தமிழச்சி என்று கோடிட்டு காட்டி மண்ணின் பெருமையை மனதில் கொண்டு நாள்தோறும் நல்ல தமிழ் பேசுகின்ற முனைவர் தா சங்கீதா அவர்களை காலமெனும் நதியினிலே கவிதை வழங்க அழைக்கிறேன். கமலம் மடுக்கிய செவ்விதழால் மலர் காட்டினில் வண்டின் இசை வளர்த்தாள். கமல்தரு தென்றல் சிலிசிலிப்பால் வருங் கண்மலரால் முல்லை வெண்ணகைப்பால் அமையும் அன்னங்கள் மென்னடையால் மயில் ஆட்டத்தினால் தளிர் ஊட்டத்தினால் சமையும் ஒருத்தி அப்பூஞ்சோலை என்னை தன்வசம் ஆக்கிவிட்டாள் ஒரு நாள். சோலை அணங்கோடு திண்ணையிலே நான் தோளினை ஊன்றி இருக்கையிலே சேலை நிகர்த்த விழியுடையாள் என்றன் செந்தமிழ் பத்தினி வந்துவிட்டாள். சோலையெல்லாம் ஒளி வானமெல்லாம் நல்ல தோகையர் கூட்டமெல்லாம் அளிக்கும் கோல இன்முகத்தை என் உள்ளத்திலே வந்து கொட்டிவிட்டாள், என்னை தொட்டுவிட்டாள் என் தமிழன்னை. தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். தலைமைக்கு வானும் கனல் சொரியும் தரை மண்ணும் கனல் எழுப்பும் உன்றன் மணிக்குரலும் செந்தமிழ் தனித்தமிழும் நம் செவிகேட்க பாடிக்கொண்டிருக்கும் பச்சை பசுந்தமிழர் பைந்தமிழை வளர்க்கவே அசையா மகிழ்ச்சி அடைவார். ஆனந்த செந்தமிழை எட்டித்திக்கும் அவர் எடுக்கும் போது சங்க இலக்கியம் பேசும் இதழ் அவரின் தமிழ் தேன் துளியாகும். தஞ்சமென்று அவர் கையில் சிக்கிய தமிழ் நெஞ்சிலூறு மூற்றாய் செந்தமிழ் நேசத்தோடு பாரதத்தாய் தந்தால் அவர்க்கு அமுதம் போல் செந்தமிழை வளர்க்க நற்பாடசாலையாய் அனைத்திந்திய தமிழ் சங்கம் வைத்து ஆண்டெல்லாம் தமிழுக்கு விழா எடுக்கும் சொல்லின் செல்வர் கலைமாமணி மதிப்பிற்குரிய ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு கொங்கு தமிழச்சியின் மாலை வணக்கம். மூவேந்தர் வளர்த்த தமிழை முப்பெண்கள் வளர்ப்பது தனி சிறப்பு. ஆம், வரிசை மாறாது வாய்ப்புகள் தந்து நேசத்தோடு ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கும்
ஒருங்கிணைப்பாளர்கள் மூவருக்கும் மற்றும் தந்தைக்கு துணையாய் விளங்கும் வடக்குறையினர் நிறைமதி அம்மா அவர்களுக்கும் தமிழ் தாரகை சுகந்தினா அம்மா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். காலமெனும் நதியினிலே. காலமெனும் நதியினிலே. தலைப்பு: காரை கண்டெடுத்த கற்பக விருட்சம், காலத்தால் அழியாத காவிய களஞ்சியம், கொஞ்சி விளையாடும் கங்கை போல கவி ஓட்டம், கன்னி தமிழுக்கு கோபுர கலசமாய் பல மணி மகுடம், செந்தமிழ் சொல்லெடுத்து மயக்கி கவி விளையாட்டு, செந்தமிழ் தேனியாக உன்னிடம் ஓர் தாளாட்டு, கவியில் விளையாடி தமிழில் உறவாடும் ஓர் தென்றலே, கவியில் விளையாடி தமிழில் உறவாடும் ஓர் தென்றலே, செவியில் இதமாக காலமெல்லாம் இசைக்கும் கவி வண்ணமே, மதியின் ஒளியாக மானிடர்க்கு வழியாக வந்தாயடா, இமை மூடி ரசித்திடும் இளைய கவிநிலா நீ, இசைவானில் உருவாகிய நீ புதிய கவி உலா, சொல்லெடுத்து நீ வடிக்க செந்தமிழும் கிறங்குவா, சொக்கநாதர் உன் பாடல் கேட்டு நித்தமும் உறங்குவார், சுனாமியும் உனது பாடலுக்கு பினாமியாகுமே, சுற்றியுள்ள கவிஞருக்கு சூறாவளி ஆனவனே, காலத்தால் கண்டெடுத்த கரையில்லா கவிஞனே, கன்னிகளின் மனம் பறித்த முடிசூடா மன்னனே, இயற்கை என்னும் இளவரசி இவன் மடியில் உறங்குவா, இயற்கை என்னும் இளவரசி இவன் மடியில் உறங்குவா, இமயமலை கூட இவன் பாடல் கேட்டு உருகுவா, இமயமலை கூட இவன் பாடல் கேட்டு உருகுவா, தென்னை இளநீர் கூட சுவை குறைவாகுமே, தென்னவன் பாடலின் சுவை தேனாகுமே, வாழ்க்கையின் தத்துவத்தை வரிகளில் வடித்தவனே, வாழ்க்கை எதுவென்று ஆழமாய் ரசித்தவனே, மிஞ்ச முடியாத வரிகளின் சொந்தக்காரன், வீரத்தோடு வாழ்க்கை சொன்ன நெஞ்சக்காரன், வீரத்தோடு வாழ்க்கை சொன்ன நெஞ்சக்காரன், முத்தமிழும் குடைபிடிக்கும் காரைமுத்து புலவனுக்கு கரம் கொடுக்கும், எத்திசையும் புகழிருக்கும் உன் பாடலில் முச்சுவை இருக்கும், எப்போதும் கவியில் தனியிடம் உனக்கானதில், காலமெனும் நதியினிலே கண்டெடுத்த வைரம் அவன், காரைக்குடி ஈன்றெடுத்த நறுமணம் கமலும் கமகப் பிரியனவன். அரியதொரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிகள் ஐயா. புன்னகையால் பொடுதலர்க்கும் மென்னகையால் கவி வளர்க்கும் தன்னுரிமை போராளி தகத்தகாய வண்ணமுடி பேசி வெண்ணிலவு கவி எழுதி வித்தக முடியால் கொங்கு தமிழின் பொங்கும் அன்பை பொழுதெல்லாம் போற்றுகின்ற எண்ணத்தில் பூத்த எழிலரசி கவியரசர் கண்ணதாசன் கருத்தாய் சொன்ன கவின்மொழிகளை எல்லாம் கவிதையாக்கி களங்கரை விளக்கம் அவன் என்று காலத்தால் சொன்னார், கவிதையால் நின்றார். நல்ல கவிதை சொல்லி நயம்பட உரைத்த முனைவர் தா. சங்கீதா அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை பாட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் கவிஞர் நேதாஜி அவர்கள் பாரதி பாவலர் விருது பெற்று அனைத்திந்திய தமிழ் சங்கத்தில் அனைத்து பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், நல்ல கவிஞர், தன்னுடைய கருத்துக்களை நாளும் சொல்லுகின்ற திண்மை பெற்றவர் கவிஞர் பாரதி பாவலர் நேதாஜி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழ் சீராக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே, முந்தை மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே, எழில்மகவே, தமிழனையை வணங்கி அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் கண்ணதாசன் ஐயா அவர்களை போற்றும் வகையில் இந்த கவிதை மேடையில் என்னுடைய கவிதை துளிகளை படைக்க சமர்ப்பிக்கின்றேன். காலமென்னும் நதியினிலே காற்றாற்று வெள்ளமாய் கரை புரண்டு ஓடும் கவி வெள்ளம், கண்ணதாசன் வெள்ளை உள்ளம் கம்பன் விட்டு கட்டுத்தறி மட்டுமல்ல, கண்ணதாசன் கவி கூட கவிஞனாக்கும், முட்டாள்களையும் அறிஞனாக்கும். காலமென்னும் நதியினிலே கண்டேறும் விண்டேறும் கண்விழி கண்டதுண்டு, பண்டோரும் பாரோரும் பார்த்ததுண்டு பாரினில்லே, சென்றோரும் வென்றோரும் சொல்லிடத்து வாழ்ந்த கதை, அன்றோரும் சான்றோரும் ஆன்மீக பெரியோரும் அத்தனையும் சொல்லி வந்த காலமென்னும் நதியினிலே, புசித்திரு பசித்தாறு புழுக்கள் வாழட்டும், புல்லுருவிகளும் மத்தியில் புழுத்ததில்லை,
கொடுக்க மனமில்லை என்றாலும் கெடுக்க வேண்டாம், கொடுப்போர் குணத்தை தடுக்க வேண்டாம், கொடுக்கும் பொருளை. வழங்கிட வழி இல்லை வழிகாட்டும் விரல்களால், வழங்கிடும் இடத்தை விரல்கள் மூடி கிடக்காதே. வழிகாட்டும் தெய்வமே, புண்பட்ட இதயத்திற்கு பண்பட்ட வார்த்தை மருந்தை, கண்காட்டும் வித்தையாய் கண்ணீரை துடைத்திடு, மண்ணில் மனிதன் வாழ. எட்டனாவில் பட்டணம் வந்தவர், எட்டா உயரத்தில் உச்சத்தை அடைந்தவர், ஏற்ற தாழ்வுதன் வாழ்வில் ஏமாற்றம் இல்லாமல் ஏற்றவர், சிரித்தே அழுகையாய் கலைத்தவர், அழுகையிலும் சிரிப்பை கற்றவர். வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வறுமை வந்த போதும் வாழ்வு தந்த போதும், காலமென்னும் நதியினிலே கண்ணதாசன் வாழ்க்கை வாழ்கவே என்று என்னுடைய கவிதைக்கு நன்றி கூறி அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காட்டாற்று வெள்ளமாய் கவியரசு கண்ணதாசன் புகழ் போற்றும் பொற்புடை வரிகளை அற்புதமாய் சொன்னார் அருங்கவிஞர் பாரதி பாவலர். நேதாஜி எந்நாளும் வாழ்க, எழில் தமிழ் போல் சிறக்க. அடுத்து கவிதை வழங்க கவிமாமணி பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள். சிறந்த கவிஞர், தன்னுடைய கருத்துக்களை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றவர். கவிதையால் கவியரசர் கண்ணதாசன் பெரும்புகழை எடுத்து சொல்ல வருகிறார். அவரை காலமெனும் நதியினிலே கவிதை பாட அழைக்கிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே கண்ணதாசனின் புகழ்பாட இணைந்திருக்கிறோம். காலமெனும் நதியினிலே அந்த கவி வள்ளல், கவி வேந்தன் கண்ணதாசன், அவனுடைய புகழை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே கவி சொல் கோத்து கவிமாலையாய் தர வந்துள்ளேன். கவி தமிழ் கூறும் நல்லுலகம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன். காலமெனும் நதியினிலே கவி ஓடமிட்டு வந்த தமிழ் மகன், காலமெனும் நதியினிலே கவி ஓடமிட்டு வந்த தமிழ் மகன், கவி சிறகு முளைத்த கார்மேகம் அவன். அவன் கவி சாரலில் நனைந்த தமிழர் கூட்டம், நாளும் அவன் காவிய வரிகளையே உச்சரித்து திரிந்த காலம் உண்டு. நாளும் அவன் காவிய வரிகளையே உச்சரித்து திரிந்த காலம் உண்டு. கலைமகள் தந்த வரமோ தமிழ் மகளே விரும்பி அவன் நாவில் நடமிட்டாளோ, கலைமகள் தந்த வரமோ தமிழ் மகளே விரும்பி அவன் நாவில் நடமிட்டாளோ, தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கிடைத்தன நற்காவியங்கள். காதல் தேரூர்ந்து விண்ணிலேறி விண்மீன் கூட்டத்துடன் கதை பேசும் அவன் கவிதைகள். காதல் தேரூர்ந்து விண்ணிலேறி விண்மீன் கூட்டத்துடன் கதை பேசும் அவன் கவிதைகள் தமிழர் நெஞ்சங்களோடு கைகுலுக்கி உறவாடின. ரசனைக்கு சில, இரண்டு மனம் வேண்டுமென்று காதலில் அழுவதற்கு சில, வசந்த மாளிகை கட்டி வாழ்ந்தவ சில, தட்டி சுட்டதடா கை விட்டதடா என தத்துவ முத்துக்கள் பல. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமென உல்லாசமாய் சிறகடிப்பவை சில, அத்திக்காய் காய்காய் என அடுக்குமொழியாய் வருமவை. இப்படி எத்தனை எத்தனை விதம், எத்தனை எத்தனை விதம், அத்தனையும் தேன் சிந்தும் அமுத தமிழில் பிறந்த கவி மலர்கள். கவி வேந்தனென அவனை அரியணை ஏற்றிய அற்புத காவியங்கள் அவை. கவி வேந்தனென அவனை அரியணை ஏற்றிய அற்புத காவியங்கள். கீதை மொழியா, இயேசு கதையா, சேரமான் காதலியா, இந்து மதத்தை அர்த்தமுள்ளதாய் காட்டிய கருத்தோவியமா, அவன் புகழுக்கு கட்டியம் கூறிய இலக்கியங்கள். அவன் புகழுக்கு கட்டியம் கூறிய இலக்கியங்கள். தமிழெண்ணை பூரித்து தன் அருளெல்லாம் தந்தாள். அவன் நாவில் நடமிட்டே வாழ்வு பெற்றாள். அவன் நாவில் நடமிட்டே வாழ்வு பெற்றாள். தமிழ்வானில் ஓய்வறியா சூரியனாய் உலா வந்த காவிய நாயகனை, தமிழ் நெஞ்சங்களில் மறையாது தங்கிவிட்ட மாமேதையை என்றும் வணங்கி இணைந்தே போற்றிடுவோம். நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு மனம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டவன் கண்ணதாசன்.
இரண்டு மனம் வேண்டாம் என்று வாழ்ந்து காட்டியவன். நெஞ்சில் பட்டதை நேர்மையோடு சொன்னவன். நினைவில் வந்ததை நிலைநிறுத்தி போனவன். காலமகள் மடியினிலே காலத்தால் வெல்லும் கவிதைகளை கணக்கின்றி படைத்தவன். படைத்ததால் நான் இறைவன் என்று பகிரங்கமாய் சொன்னவன். கவியரசர் கண்ணதாசன் காலமெனும் நதியினிலே கலங்கரை விளக்கமாய் என்னாலும் வாழ்வான் என்று வாழ்ந்த கவிஞனின் வரலாற்றை வரிசைப்படுத்தி சொன்ன கவிமாமணி பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவி மயிலாடும் துறையிலிருந்து முனைவர் ரு. சாந்தி பேராசிரியராக பணியாற்றுபவர். தமிழ் மீது தனியாத பற்று கொண்டு அனைத்திந்திய தமிழ் சங்கத்தோடு இணைந்து பணியாற்ற இன்பகத்தோடு இணைந்து வருபவர். தமிழ் பணியை தன் பணியாக ஏற்று தன் மாணாக்கர்களை தமிழ் மாணவர்களாக மாற்றுகின்ற அற்புத பணியை சிறப்பாக செய்பவர் முனைவர் ரு. சாந்திகளை கவிதை வழங்க அழைக்கிறேன். கண்ணதாசன் என்ற புனைப்பெயரின் கருத்தோவியங்கள் தான் என்னே. வாழ்க்கையில் பல நிலைகளை கடந்தாய், வாழ்க்கையே சாதனையாய் புரிந்தாய். உன் கனவல் கனவாகும் ஒரு தினமே என்று தினம் தினம் நினைக்கவரே. தத்துவங்கள், பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள் என எத்தலைப்பிலும் சிறந்தவரே, பெற்றவரே. தமிழக அரசின் அரசவை கவிஞரே, அர்த்தமுள்ள இந்து மதமும் இயேசு காவியம் எழுத்து சிறப்பை எடுத்துரைத்தது. காப்பியங்கள், இலக்கியம், கவிதை, நாடகம் என எத்துறையிலும் முத்திரை பதித்தவரே. உள்ளம் துள்ளி திரிகின்றது உம் கருத்தில் நீ தெளிந்த உண்மைகளை, இருந்த குரல்களை அழகாய் பாடல்களில் வடித்தாய். எப்படியும் எம் மனதில் நிறைந்தாய். நீ மறைந்தாலும் உம் நினைவுகள் என்றும் மறாது. கண்ணதாசன் ஐயா, சரித்திரத்தில் படிப்பதெல்லாம் சாதனைகள் ஆகாது. சரித்திரத்தில் படிப்பதெல்லாம் சாதனைகள் ஆகாது. புது சாதனை பல புரிந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற கண்ணதாசனின் புகழ் ஓங்குக. கண்ணதாசன் புகழ் என்றும். நன்றி ஐயா. முனைவர் சாந்தி முத்தமிழ் பாண்டியன் சாந்தமாய் கவிதை படித்தார். கவியரசர் கண்ணதாசனின் முத்தான கவிதைகளை முறையாக சொல்லி புத்தமிழை காத்து வருகின்ற வித்தாக விளங்குகின்ற கவியரசர் பெரும்புகழை நினைவில் நிறுத்தினார். நல்ல கவி சொல்லி நம்மை ஈர்த்த முனைவர் ரு. சாந்தியின் வாழ்த்துவோம். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை பாட கவிஞர் அருள் செல்வி ராஜசுதாமணி. அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்களுக்கும், இப்பொழுது கவிதையை வடித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை நான் தொடங்குகின்றேன். இந்த இணையதளத்தில் உங்களுடன் நான் புதிதாக இணைகின்றேன். வரும் காலங்களிலும் உங்களோடு இணைந்து கவிதை படிக்க காத்திருக்கின்றேன். இதோ பேரரசு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் நினைவாக எனது கவிதையை உங்கள் முன். 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதையில் நனைத்தாய், 5000த்திற்கும் அதிகமான பாடல்களால் ஈர்த்தாய், கட்டுரைகளால் சமூக நீதிகளை சிந்தனையில் பதித்தாய். திருமகளாய், திரை ஒளியாய், தென்றலாய், முல்லையாய், இதழ்களில் ஆசிரியராய் பொருள் விளக்கினாய். இந்திய அஞ்சல் தலையில் இன்னும் நிறைந்து நினைவில் நிற்கிறாய் தத்துவமாய். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் உள்ளம் நிறைத்தாய், இயேசு காவியத்தை இதயத்தில் இதமாய் பதித்தாய். காரை
முத்துப்புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன் என்ற புனைப்பெயரில் நெஞ்சம் கொள்ளை கொண்டாய். உங்களின் உடன்பிறப்போ 8 எண்ணிக்கையாய், உங்களின் உடன்பிறப்போ 8 எண்ணிக்கையாய். கணக்கில் அடங்கா ரசிகர்கள் எண்ண முடியாதாய். காலம் என்னும் நதியினில் சுடராய் என்றும் ஓடுகிறாய். நன்றி. கவிதை வாசிக்க வாய்ப்பளித்ததற்கு ரேவதி அம்மா அவர்களுக்கு நன்றியும் தங்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறி முடிக்கின்றேன். சிந்தனையை சீராக்கும் மந்திரத்தை தந்தவர், தந்திரமாய் தமிழ் வளர்க்கும் தனிமரமாய் நின்றவர் கவியரசர் கண்ணதாசன். கலங்கரை விளக்காய் காலத்தை வென்றவர் என்று அருள் செல்வி ராஜசுதாமணி அழகாக எடுத்து சொன்னார். போலவே எழிலான தமிழ் போல் எந்நாளும் வாழ்க வாழ்த்துகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர், சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், தன்னுடைய கருத்துக்களால் தமிழ் பணி ஆற்றுவதில் தனக்கீடில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தொடர்பணிகளால் தொய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர். ஆசிரிய பணியோடு அறப்பணியாக ஆன்மீக பணியையும் சிறப்பாக செய்கின்ற சீர்மிகு செயற்பாட்டாளர் கவிமாமணி, நல்லாசிரியர் மாமணி கோமலா நேதாஜி அவர்கள் கவிதை வழங்க அழைக்கிறேன். தமிழன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு அடுத்த வணக்கம். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் என்னோட மூச்சு என்ற நடவடிக்கையில் இன்றைய நிகழ்ச்சி ஆவடிக்குமார் ஐயா அவர்கள் கண்ணதாசனின் போற்றுதல் சார்பாக நடத்தப்பெறும் கண்ணதாசனின் காலமெனும் நதியினிலே என்கின்ற கவியரங்கிற்கு என்னை ஏற்று நடத்தியமைக்கு மிக்க நன்றி. சிறுகூடல் பட்டியில் சிறுவன் ஒருவன் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை, தத்துவம் சொன்னது பாருங்கோடி. சிறுகூடன் பட்டியில் சிறுவன் ஒருவன் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை, தத்துவம் சொன்னது பாருங்கோடி. காதலா சோகமா பட்டிமன்றம் தந்தவர், காதலா சோகமா பட்டிமன்றம் தந்தவர், ஏற்றமா இரக்கமா வாழ்க்கை என்றவர், ஏற்றமா இரக்கமா வாழ்க்கை என்றவர். பணமா பாசமா உறவில் வைத்தவர், பணமா பாசமா உறவில் வைத்தவர், பட்டிக்காடா பட்டணமா வாழ்வதற்கு என்றவர், பட்டிக்காடா பட்டணமா வாழ்வதற்கு என்றவர். அண்ணன் என்னடா தம்பி என்னடா வினாவை தந்தவர், அண்ணன் என்னடா தம்பி என்னடா வினாவை தந்தவர். கம்பனா கண்ணதாசனா உண்மைக்கு விளக்கமாய், கம்பனா கண்ணதாசனாய் உண்மைக்கு விளக்கமாய். ஏமாற்றியவர் பலர் இருக்க செய்ய ஏமாற கற்றுக்கொண்டவர், ஏமாற்ற பலர் இருக்க செய்ய ஏமாற கற்றுக்கொண்டவர். சிரித்துக் கொண்டே ஏற்கவும் பழகியவர், சிரித்துக் கொண்டே ஏற்கவும் பழகியவர். கொடுத்து பழகிய வள்ளல் தனக்கென வைத்துக் கொள்ள மனம் இல்லாமல், கொடுத்து பழகிய வள்ளல் தனக்கென வைத்துக் கொள்ள மனம் இல்லாமல். வாழ்க்கை பாடம் படிக்கணுமா, வாழ்க்கை எதுவென அறியணுமா, புரட்டி பாருங்கள் வனவாசமும் மனவாசமும், புரட்டி பாருங்கள் மனவாசமும் மனவாசமும். காலமெனும் நதியினிலே ஞாலத்திற்கு சொன்னது ஜாலம் நிறைந்தது வாழ்க்கை, காலமெனும் நதியினிலே ஞாலத்திற்கு சொன்னது ஜாலம் நிறைந்தது வாழ்க்கை, மாயா ஜாலம் நிறைந்தது வாழ்க்கை. புரியாத புதிரில் புரிதலான விடை காண, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் அற்புதமாய் எடுத்து சொல்லும், கொடுத்தது திருப்பி வருமே அதற்கு பெயர்தான் ஊழ் என்று. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் அற்புதமாய் எடுத்து சொல்லும், கொடுத்தது திரும்பி வருமே அதற்கு பெயர் ஊழ் என்று. தவறிழத்தோர் தப்பிப்பதில்லை தண்டனை பின்னாடியே காத்திருக்கு, தவறிழப்போர் தப்பிப்பதில்லை தண்டனை பின்னாடியே காத்திருக்கு. உதயம் காணாதவர் உத்தமராய் வாழ்ந்தவர், உதயம் காணாதவர் உத்தமராய் வாழ்ந்தவர். குடிகாரன் நான் தான் என்றார் வேண்டாம் குடி என்றார், குடிகாரன் நான் தான் என்றார் வேண்டாம் குடி என்றார். குடிகாரன் போச்சு விடிந்தால் போச்சு, பழகி போச்சு இந்த வார்த்தை, முடிந்தால் முயன்றிடுங்கள் வழிக்கு விழாதே. கடிகார முள் சுற்றுக்கு நாட்கள் நகருகின்றன, வயதும் கூடுகின்றன. காலன் கண்முன்னே நிற்கும் போது காலம் கடந்த ஞானம் எதற்கு,
கடிகாரமுள் சுற்றுக்கு நாட்கள் நகருகின்றன, வயதும் கூடுகின்றன. காலன் கண்முன்னே நிற்கும் போது காலம் கடந்த ஞானம் எதற்கு? திருந்திவிடு இப்போதே, வருந்திவிடும் வாழ்க்கை நிலைக்காதே. திருந்திவிடு இப்போதே, வருந்திவிடும் வாழ்க்கை நிலைக்காதே. தடுக்கி விழும்போதே எடுப்பாய் நின்றிடு எதிரினிலே. தடுக்கி விழும்போதே எடுப்பாய் நின்றிடு எதிரினிலே. கண்ணதாசன் சொன்ன அத்தனையும் காலத்திற்கு பொருந்தும் காலமெனும் நதியினிலே. காலத்திற்கும் பொருந்தும் காலமெனும் நதியினிலே. வாய்ப்புமே தந்தமைக்கு நன்றி. வணக்கம். விடைபெறுகின்றேன். முரண்பட்ட கருத்துக்களை மோதாமல் சொன்னவன், திறன்பட்ட மொழியால் திசைகளை வென்றவன், அரண்கட்டி தமிழ்காத்த அருந்தமிழ் மன்னவன், ஆண்டகையாய் வென்றவன், அன்னை தமிழுக்கு காவலன் கவியரசன் கண்ணதாசன் பெரும்புகழை சிறப்பாக சொன்னார், சீராக சொன்னார். நல்ல கவியால் வெல்லும் மொழியால் விளங்க வைத்த கவிதை சொல்லி கவிமாமணி கோமலா நேதாஜி அவர்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை பாட பேராசிரியர் முனைவர் சக்திவேல் அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக தமிழ் காக்கும் பெரும்பணியை தொடர்ந்து செய்து வருபவர். நாள்தோறும் நல்ல கருத்துக்களை வெல்லும் கவிதைகளாய் விளங்க வைப்பவர். சொல்லும் மொழியில் சுவை சேர்த்து சுவை மொழிபவர். ஆற்றலால் அறிவு நுட்பத்தால் அன்னை தமிழுக்கு பெரும்பணி ஆற்றுகின்ற சக்திவேல் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். எங்கள் ஐயா சொல்லின் செல்வர் அவர்களுக்கும், கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், கவிமாமணி ஏ கேத்தரின் மெட்டில்டா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய கலைமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அம்மையார் அவர்களுக்கும், சக கவிஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரசு கண்ணதாசன் விழா. தலைப்பு காலமெனும் நதியினிலே. இரவெல்லாம் விழித்தாய், பகலெல்லாம் விதைத்தாய். இரவெல்லாம் விழித்தாய், பகலெல்லாம் விதைத்தாய். தமிழ் விவசாயத்தை காலகாலமாய் கவிதையாய் விளைவித்தாய். தமிழ் விவசாயத்தை காலகாலமாய் கவிதையாய் விளைவித்தாய். சொற்களிலே சோம்பல் எனும் சொல்லுக்கு அகராதியில் அர்த்தத்தை அகற்றினாய். சொற்களிலே சோம்பல் எனும் சொல்லுக்கு அகராதியில் அர்த்தத்தை அகற்றினாய். உனது காதல் காவியங்களால் தான் காதலர்களின் காலச்சக்கரங்கள் மேடு பள்ளங்களில் கூட இலகுவாக இன்னமும் மென்மையாகவும் மேன்மையாகவும் இணையாகவே சுழலுகின்றன. உமது காதல் காவியங்களால் தான் காதலர்களின் காலச்சக்கரங்கள் மேடு பள்ளங்களில் கூட இலகுவாக இன்னமும் மென்மையாகவும் மேன்மையாகவும் இணையாகவே சுழலுகின்றன. பசிக்கு நீ பறித்து போட்டதையெல்லாம் தானே, பசிக்கு நீ பறித்து போட்டதையெல்லாம் தானே நாங்கள் புசித்து ருசிக்க கண்டாய். நாங்கள் புசித்து ருசிக்க கண்டாய். புன்முறுவலிட்டு மகிழ்ந்தாய். புன்முறுவலிட்டு மகிழ்ந்தாய். உந்தன் அன்றைய புன்னகையை எங்கள் அகம் இன்றளவும் அசை போட்டு இசை போட்டு ஆசைப்பட்டு கிடக்கிறது. உந்தன் அன்றைய புன்னகையை எங்கள் அகம் இன்றளவும் அசை போட்டு இசை போட்டு ஆசைப்பட்டு கிடக்கிறது. நிகழ்கால சபைகள் அனைத்திலுமே நடனம் புரிவதெல்லாம் கூச்சல்களும் குழப்பங்களுமான சூழல்களாம். நிகழ்கால சபைகள் அனைத்திலுமே நடனம் புரிவதெல்லாம் கூச்சல்களும் குழப்பங்களுமான சூழல்களாம். உனது தமிழ் திருச்சபையிலே அனுதினமும் அணிவகுப்பதெல்லாம் ஆக்கப்பூர்வமான சொற்பொழிவுகளும் கவலைகளை கடத்தப்படுகின்ற ஆனந்த கலங்களாமே. உனது தமிழ் திருச்சபையிலோ அனுதினமும் அணிவகுப்பதெல்லாம் ஆக்கப்பூர்வமான சொற்பொழிவுகளும்
கவலைகளை கடத்தப்படுகின்ற ஆனந்த களங்களாவி. ஊர்ந்து செல்லும் ரயில் தண்டவாளங்களிலும் நீ, ஊர்ந்து செல்லும் ரயில் தண்டவாளங்களிலும் நீ, தலை வைத்து வதைப்பட்ட வரலாறு, தலை வைத்து வதைப்பட்ட வரலாறு, இலைமறை காயானதாக, இலைமறை காயானதாக ஒற்றனொருவன் அன்றோ எங்களின் காதுகளுக்குள் ஓதிவிட்டு ஓடிப்போனான். இலைமறை காயானதாக ஒற்றனொருவன் அன்றோ எங்களின் காதுகளுக்குள் ஓதிவிட்டு ஓடிப்போனான். விலாசம் இழந்த வேர்களாயான, விலாசம் இழந்த வேர்களாயான பல படைப்பாளர்கள் ஆளுமைகள் என, பல படைப்பாளர்கள் ஆளுமைகள் என பலரது சரித்திரங்களை முக்கணிகளாய் பரிமாறிய நீ, முக்கணிகளாய் எங்களுக்கு பரிமாறிய நீ அறுசுவை படைப்பாளி அல்லவோ, அறுசுவை படைப்பாளி அல்லவோ. விழப்போகும் சருகுகளையும் விழாமல் தாங்கி பிடிப்பதில் தர்மன் நீ, விழப்போகும் சருகுகளையும் விழாமல் தாங்கி பிடிப்பதில் தர்மன் நீ. காதருகே குலுக்கப்படுகிற இளநீருக்குள்ளிருந்தும் இன்னிசை தருகிற இசை ஞானினி, காதருகே குலுக்கப்படுகிற இளநீருக்குள்ளிருந்தும் இன்னிசை தருகிற இசை ஞானினி. நீ வாடிய போதும் உன்னை நாடி வருவோரை நலம் விசாரிப்பதிலும் பசியாற்றி உபசரிப்பதிலும் மற்றும் ஒரு மாதானி. நீ வாடிய போதும் உன்னை நாடி வருவோரை நலம் விசாரிப்பதிலும் பசியாற்றி உபசரிப்பதிலும் மற்றும் ஒரு மாதானி. அறவுரைகளை அறிமுகப்படுத்தி அறிவுரைகளை அறிவியல் தரவுகளாக தருவதில் எங்களுக்கு என்றென்றும் பிதாவும் நீ. அறவுரைகளை அறிமுகப்படுத்தி அறிவுரைகளை அறிவியல் தரவுகளாக தருவதில் எங்களுக்கு என்றென்றும் பிதாவும் நீ. காலமெனும் நதியினிலே, காலமெனும் நதியினிலே நீ சாகாவரம் பெற்று குடிகொண்டிருக்கும், நீ சாகாவரம் பெற்று குடிகொண்டிருக்கும் கங்கை கரை கோயிலும் நீ, கங்கை கரை கோயிலும் நீ. வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். இரவெல்லாம் கண்பிடித்தவர், குடி தவிர்த்தவர், இரக்கமெனும் இறக்கை கொண்டு இரவா பாடல் படைத்தவர், இன்றெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் ஆற்றிய பணியை அழகாக சொன்னார். டாமியாபுரத்தில் தமிழ் காக்க தண்டவாளத்தில் தலை வைத்தவர், தடியடியால் உடல் தளர்ந்தவர், மருத்துவமனையில் குருதி கடல் சிறைப்பட்டவர், கொடும் சிறையில் 6 மாதம் வதைப்பட்டவர், வதைப்பட்ட பின்னும் வரலாற்றில் புதையுண்டு போனவர் என்று கவியரசர் கண்ணதாசனின் தியாகத்தை திண்மையோடு சொன்னார். சிறப்பாக சொல்லி கவியரசர் உடைப்பின் வேர்வையை குருதியில் தோய்ந்ததை அறுதியிட்டு சொன்ன பேராசிரியர் சக்திவேல் அவர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க கவியரசர் கண்ணதாசனின் புரிந்த தியாகத்தை தமிழுக்கு அவர் கவிதை மட்டுமல்ல தியாகம் வளர்த்திருக்கிறது என்பதை, வாழ்கிறது என்பதை அருமையாக சொன்ன ஆற்றல் மிகு கவிஞர் பேராசிரியர் முனைவர் சக்திவேல் அவர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பல்வேறு கவி பெருமக்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பெரும் புகழை, நிலைத்த புகழை, நீடித்த புகழை, நெஞ்சில் இனிக்கின்ற புகழை, நினைவெல்லாம் மணக்கின்ற புகழை பல்வேறு கோணங்களில் படம் பிடித்து காட்டி சிறப்பான கவிதைகளால், சீர்மிகு கருத்துக்களால் நெஞ்சை அள்ளும்
தமிழால் என்றனர். கருத்துக்களால் கவிதைகளை எடுத்து சொல்லி சிறப்பான கவிதைகளால் சீர்மிகு கவிதைகளால் நிறைவாக நிலைத்து நின்றார். அனைத்து கவிஞர்களையும் அவர்தம் கவிதைகளையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். கவிதைகளும் வாழும். கவிதைகள் வாழுகின்ற வரை கவிஞர்களும் வாழ்வார்கள். வாழுகின்ற கவிஞருக்கு வாழ்த்து சொன்ன கவிதை அரங்கேற்றத்தில் என்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழில் கவிஞன் கவியரசர் கண்ணதாசன். அவர் மொழியில் அவர் வழியில் கவிதைகளால் கருத்துக்களை எடுத்து வைத்த கவி பெருமக்கள் தங்கள் தமிழ் வளத்தால் நிறைவாக சொன்னார், விரைவாக சொன்னார். வியந்து நின்றேன். அப்பொழுது மனதில் தோன்றியது, அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவோ என்று கவியரசர் கண்ணதாசன் கருத்தாய் சொன்னதை நெஞ்சில் நிறுத்தி பார்த்தேன். அகப்பட்டாலும் அகப்படாமல் உங்களிடத்தில் அகமகிழ்வாய் கருத்து சொல்லி கணக்காக கவியரங்கை முடித்திருக்கிறேன். கவியரங்கம் முடிந்தாலும் கண்ணதாசன் கருத்துக்கள் முடிவதில்லை. ஏனென்றால் காலம் கண்ணதாசனை வாழ்த்தும். காலம் உள்ளவரை கண்ணதாசன் காலத்தை வென்ற கவிஞனாக, கலங்கரை விளக்கமாக, காலங்களில் அவன் வசந்தமாக, காலமெனும் நதியே நீக்கமர நிறைந்திரும். கவியரசர் கண்ணதாசனை பொறுத்த அளவில் அவரே சொன்னதைப் போல கவியரசன் கண்ணதாசன் காலத்தால் அழிக்க முடியாத காவிய நாயகன். கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் வாழ்ந்தவன், வாழ்கின்றவன். கண்ணதாசன் காலத்தை வென்றவன், கவிதையில் கவியரசர் கண்ணதாசனை போல நான் படைப்பதால் இறைவன் என்று சொன்னவர். எனவே அந்த தன்னம்பிக்கை தந்த தளரா சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனை ஆக்குகின்ற தளரா உழைப்பு, தன்னம்பிக்கை, தன்னாற்றல், இவை ஒரு கவிஞனை இறைவனாக்கும் என்பதை, ஒரு மனிதனை இறைநிலைக்கு உயர்த்தும் என்பதை உணர்த்தியவன், உணர்ந்தவன் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் உழைப்பை, உணர்வை உரிய வகையிலெல்லாம் தனக்கு வருகின்ற சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, தொடர் இன்னல்களை, இடுக்கண்களை வென்று காட்டியவன், நின்று காட்டியவன். தன்னை ஏளனப்படுத்தியவர்கள், ஏகடியம் பேசியவர்கள், எதிர்த்து நின்றவர்கள் அச்சப்படுகின்ற வகையில் மிச்சம் வைக்காமல் உயர்ந்து நின்றவன். அப்படிப்பட்ட பெரும் கவிஞனின் பெரும்புகழை அவன் போற்றி இன்றைக்கு நற்கவிதை தீட்டியிருக்கிறோம். நல்ல கவிதை சொல்லி கவியரசர் கண்ணதாசன் நினைவை 98வது பிறந்த நாளை போற்றுகின்ற வகையில் அவர் ஏற்றி வைத்த தியாகத்தை, உழைப்பை, உணர்வை, மொழிப்பற்றை, மொழி நடையை, மொழி வளத்தை எடுத்து அவர் வழி நின்று தமிழுக்காக உழைப்போம். தமிழை எளிமையாக, இனிமையாக, சிறப்பாக, நிலையாக, உயர்வாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற பெரும் பணியில் தொடர்ந்து இணைந்திரும் என்று அனைவரையும் வேண்டி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் ஒருங்கமைத்து நடத்தி தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பு எல்லா வகையிலும் காரணமாக, நிறைவாக
இதை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கின்ற அனைத்திந்திய தமிழகத்தின் மதிப்புறு முனைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவர்களைப் போலவே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட தலைவர் கலைமாமணி மதிப்புறு முனைவர் இல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அவர்களைப் போலவே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் நல்லாசிரியர் மாமணி ஜே கேத்ரின் மெட்டில்டா அவர்களுக்கும், இந்த 3 ஒருங்கிணைப்பாளரான வகையில் நிறைவாக இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை மனதார பாராட்டி, அவர்கள் பணி சிறக்க வாழ்த்தி, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று பல்வேறு வகையிலெல்லாம் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து பணிகளுக்கும் துணையாக நின்று அரணாக இருந்து காக்கின்ற, வளர்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, இந்த கவியரங்கை சிறப்பாக்கி தந்த உங்களுக்கும், இதில் பங்கேற்ற செவிமடுக்கின்ற அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இந்த கவியரங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகின்ற, வாழ்த்துகின்ற, சிறப்பு செய்கின்ற விழா வருகின்ற ஜூலை மாதம் 6ஆம் தேதி சென்னையில் கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற இருக்கின்றது. அந்த விழாவில் அனைவருக்கும் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். அந்த விழாவில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். சென்னை வேளச்சேரியில் உள்ள சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை அம்மா மண்டபத்தில் காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் நடைபெறுகின்ற கவியரங்கம், பட்டிமன்றம், நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா என்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக இருந்து பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து, இந்த கவியரங்கத்தை காலமெனும் நதியினிலே என்ற இந்த கவிதை அரங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து, குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர்களை பாராட்டி இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். இந்த அமர்வுக்கு நன்றி உரை ஆற்றுவதற்காக அமர்வின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இந்த அமர்வை வழிநடத்திய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நன்றி கூற அழைக்கிறேன். எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்படி ஒரு நன்றி உரை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி ஐயா. தங்களின் ஒவ்வொரு விழா மற்றும் ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு வழிகாட்டலிலும் தாங்கள் இன்றி இப்படி ஒரு சிறப்பு அமையாது என்பது கவிஞர்கள் விளக்கமாக கூறிய ஒரு பெரிய விஷயம். மற்றபடி இத்துணை அழகான சிறப்பான கவிதைகளை அவரவர் எண்ணங்கள் எத்தனை படித்திருந்தாலும் அவரவர் கொடுக்கும் கருத்துக்கள் வேறு வேறு கோணங்களில் நூற்றாண்டு விழா வரும் வரையில் அவருடைய மேல்பட்ட சிந்தனைகளை நமக்கு கற்றுக்கொள்ளத்தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மற்றும் இப்படி அனைத்து கவிஞர்களும் ஒருமித்த நிலையில் ஒற்றுமையோடு இருந்து சிறப்பாக ஆற்றிய ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பில் இருந்த சகோதரியார், தலைவர், துணைத் தலைவர் மற்றும் நமது சுகந்தேன் அம்மையார், சுப்புலட்சுமி அம்மையார் அனைவருக்குமே எல்லோருடைய சார்பிலும் குறுகிய நன்றி உரையாக முன்வைக்கிறேன். கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி ஐயா. என்ன நேயர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா கவியரங்க கண்டு ரசிச்சிங்களா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இந்த காணொலியை கண்டு ரசித்ததும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான எப்பொழுதும் கழகம் அரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.